தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. குடியாத்தம் கங்கை அம்மன் திருக்கோயில். பரசுராம் விஷ்ணுடைய அவதாரம். அவர் அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை சிறமேற்கொண்டு செய்தவர். தன்னுடைய தாயுடைய தலையை கற்பனை சொல்லும்போது மற்ற 3 மகன்கள் ஒத்துக்கல. இவர் மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுறாரு, அம்மாவுடைய. அப்போ கங்கை அம்மன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அவனுடைய கதையை தொடர்ச்சியாக தான் இந்த ஊர் உருவாகுது. அதிசயமான அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், ஒரு சில கேள்விக்கு பதிலே கிடைக்காது. இப்போ இங்கே நடக்கிற விஷயம் கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். இங்கே விஷயம் என்னன்னா, ஒரு சராசரி மக்களும் கண்கூடாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ காலையில் 5ஆம் தேதி காலையில் வெடிகாலம் 5 மணிக்கு இது பெரிய விசேஷம் தெரியுங்களா. இந்த வருஷம் நீங்கள் ஒரு வேண்டல் வைக்கிறீங்க, அந்த அம்மா கிட்ட எக்ஸ்ஆர்வை ஏதோ ஒரு வேண்டல் வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் நிறனொன்னே நீங்கள் மூட்டை என்ன நம்ம பண்ணுவீங்க, தேங்காய் உடைப்பீங்க. காலையில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த சிரசோடு பொறுத்துவாங்க. பொறுத்த பின்னாடி கண்ணை திறக்க நாங்கள் நிகழ்ச்சி நடக்கும். அந்த அம்மா அப்படியே சாந்த சூரியன் அழகாக உட்காருவாங்க. தலையை எடுத்துகிட்டு போகும்போது பார்க்கணுமே, வணங்கலாம். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் மக்கள் இருப்பாங்க. குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. ஒத்தோட எல்லா வீடும் டோர் லாக் பண்ணிவிடுவாங்க. ஒத்தோட வெளியே இருக்க மாட்டாங்க. நேராக எடுத்து போய்ட்டு அந்த அம்மாவை. வேர்வை அப்படின்றது என்னைக்கு எப்படி வருதுன்னு இன்னி வரைக்கும் யாராலையுமே கணிக்க முடியல. அது உணர்வுபூர்வமாக அந்த தலையை எடுத்த 10வது நிமிஷத்துல நடக்குது அந்த அதிசயம். ஆனால் அந்த அம்மா வர்ற கோலம், அந்த அழகு இருக்கு. மாலையாது உலகத்தில் இருக்க அவ்வளோ மாலையும் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இரு மதங்களும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பாலமாகவும் அந்த ஊர் இருக்குது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பூமி. இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அண்ணன் தம்பியாக. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சார், இப்போ பொதுவாக தமிழகத்தில் நிறைய திருக்கோயில்கள் இருந்தாலும் ஒரு சில திருக்கோயில்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா குடியாத்தம் கங்கை அம்மன் திருக்கோயில். இந்த கோயிலில் திருவிழா காலத்தின் போது அம்மனோட முகத்தில் முத்தா இந்த வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். இது சார்ந்த விஷயங்கள் என்னங்க ஐயா? இப்போ பேர் குடியாத்தம், ஆனால் அது உண்மையான பேர் குடி ஏற்றம். நம்ம போய் வசிக்கிற விஷயந்தான் அது. கவுண்டன்னிய மகாநதி போகுது. இன்றைக்கி நம்ம பாலாறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய ஒரு பகுதி தான் கவுண்டன்னிய மகாநதி. கவுண்டன்னிய முனிவர் பூஜை பண்ண இடம் தான் அந்த ஆறு. ஆனால் கவுண்டன்னிய முனிவர் இருந்த இடம் ஒன்று. அதே மாதிரி குடி ஏற்றம், மக்கள் குடிபெயர்ந்து இருக்கின்ற தேவர்கள் வந்தாங்களாம் அந்த காலத்தில். அப்படி வகத்துன்னா தேவர்களே அந்த ஊரில் குடியேறினால கௌசிக முனிவர் கவுண்டன்னிய முனிவர் அங்கே தவம் புரிஞ்சதாக ஒரு வரலாறு உண்டு. ஒரு சிறப்பு மிக்க கோயில். இன்னும் சுதந்திர காலத்தோடு நெருங்கிய தொடர்புடைய கோயில். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்திய சுதந்திரம் வாங்கின பின்னாடி தேசிய கொடி முதல்ல ஏற்றுறாங்க டெல்லியில். அந்த தேசிய கொடியை செய்து கொடுத்த ஊர் தான் குடியாத்தம். அது ஒரு நிறுவனம் இருந்துச்சு, நேஷனல் ஃபேப்ரிகேஷன் நினைக்கிறேன். அந்த நிறுவனம் சார்பில் தான் அந்த தேசிய கொடியை வடிவமைச்சது ஹைதராபாத்தில். அது நெய்து கொடுத்த ஊர் குடியேற்றம் தான். அந்த பெருமை வாய்ந்த ஒரு புண்ணிய பூமி. உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தை பற்றி தெரியும். முதல் சிப்பாய் கலப்பு நடைபெற்ற ஊரும் வேலூர் மாவட்டம்தான். அப்போ இந்த குடி ஏற்றம் அப்படின்னு இப்போ குடியாத்தமாக மாறி இருக்குது. அப்போ இந்த ஊரில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு விழா தான் கங்கையம்மன் சிரசு விழா. அந்த மாவட்டமே அன்றைக்கி குதூகலமாக இருக்கும். வேலூர் மாவட்டமே அன்றைக்கி மாவட்ட விடுமுறையும் கூட. அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வுகளை வருடம் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. ஒரு விஷயம் இந்த விஷயம் இல்லை, பல ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஜமத்கனி முனிவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பரசுராம் விஷ்ணுடைய அவதாரம். அவர் அதாவது அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை சிறமேற்கொண்டு செய்தவர். தன்னுடைய தாயுடைய தலையை கற்பனை சொல்லும்போது மற்ற 3 மகன்கள் ஒத்துக்கல. இவர் மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுறாரு, அம்மாவுடைய. அப்போது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்றது உதாரணமே பரசுராம பெருமாள். அப்போது அந்த சம்பவத்துடைய தொடர்ச்சி தான் அந்த புராண கதை. அப்போ கங்கை அம்மன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதனுடைய கதையோட தொடர்ச்சியாக தான் இந்த ஊர் உருவாகுது. அந்த சிரசு தான் இந்த ஊருடைய பிரதானமான விஷயம். அந்த விழாவுடைய முக்கிய நோக்கமே அந்த அம்மன் சிரசு ஊர்வலம் தான். சரி, இது புராண கதையை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள். இது வருஷம் நடக்குது சார். ஆனால் பரசுராமர் வெட்டினது அகலிகை அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம். ஆமாம், மொத்தம் அதாவது என்ன பண்ணுறாருன்னா, 3 மகன்கிட்ட சொல்கிறாரு, 3 மகன் ஏற்றுக்கல, இவர் மட்டும் தான் வெட்டுறாரு. உடல் வேறு தலை வேறையாக போயிடுது. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேட்குறாரு, அவனுக்கு என்ன வர வேண்டிய அவர் கேட்கும்போது என்னுடைய தாய் மீண்டும் உயிர் பெறணும் வரத்தை வாங்குறாரு. ஆனால்
தாய் மேலே இருக்கிற பாசத்தில் அம்மாவோட உயிரினத்துக்காக உடல் வேறு தலை வேறு வேற ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அதான் சண்டாளச்சின்னு சொல்லுவாங்க அது பேர். தனியாக வந்து வேற ஒன்று இணைச்சிடுறாங்க. அதுதான் கதை. அப்போ அது இணைக்கிறக்கூடிய வினை அந்த சிரசை கொண்டு வந்து உடலோடு பொருத்தி மீண்டும் சிரசு கொண்டு போய் சேர்க்குற விழா தான் இந்த அம்மன் சிரசு ஊர்வலம். அப்போ இது வருடாவோட நடக்குது. அவ்வளோ அற்புதமாக நடக்குது. அன்றைய நாளில் அது வரக்கூடிய அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான் அந்த அம்மன் சிரசு ஊர்வலம். இந்த சிரசுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அதிசயமான அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், ஒரு சில கேள்விக்கு பதிலே கிடைக்காது. நீண்ட நெடிய ஆராய்ச்சி பண்ணலாம் கிடைக்கல. இப்போ இங்கே நடக்கிற விஷயம் கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். இங்கே விஷயம் என்னன்னா ஒரு சராசரி மக்களும் கண்கூடாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ காலையில் 5ஆம் தேதி காலையில் வெடிகாலம் 5 மணிக்கு தரணம்பேட்டை அப்படின்ற பகுதியிலேருந்து கோபாலாபுரத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வச்சிங்களேன், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போகும். சிரசை தூக்கின்னு போவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அந்த சிரசை தொட்டு பார்க்கறதுக்கு அதை பார்க்கறதுக்கு வந்து நிற்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் மாவட்டமே திரண்டு இருக்கும். அங்கே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த அம்மாவை பார்க்கறது தொட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். மாலையை போட்டு வீசி அடிப்பாங்க, அவ்வளோ இருக்கும். அந்த அம்மா அந்த தலையை கொண்டு போகும்போது அந்த சிரசோடு பொருத்தத்துக்கு தான் வராங்க இல்லையா, வரும்போது பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக வருவாங்க. அந்த நீங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வருவாங்க. சிரிப்பு அப்படி இருக்கும். நீங்கள் அது சிலை நம்ம உணரவே முடியாது அந்த சமயத்தில். இங்கே பெரிய பியூட்டி நினைக்கிறீங்களா, நம்ம போகிற வரைக்கும் இன்றைக்கி ஒரு அம்மன் சிரசை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் போகும். அதுதான் நம்ம இயல்பு. நீங்கள் அந்த சிலையை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். 1 to 1 நம்ம ஃபேமிலி மெம்பர் எப்படி சிரிப்பாங்களோ அந்த மாதிரி ஆனந்தமாக வருவாங்க. வழிநெடுக்க பக்தர்கள். இதில் பெரிய விசேஷம் நினைக்கிறீங்களா, இந்த வருஷம் நீங்கள் ஒரு வேண்டல் வைக்கிறீங்க அந்த அம்மா கிட்ட, XRY ஏதோ ஒரு வேண்டல் வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் நிறனொன்னே நீங்கள் மூட்டை என்ன தெரியுமா பண்ணுவீங்க, தேங்காய் உடைப்பீங்க. அந்த அம்மா வர 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 வழிநடுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 5 மூட்டை 6 மூட்டை தேங்காய் வச்சு நிற்பாங்க. பல டன்னு சேரும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தேங்காய். இது எடுக்கிறதுக்குன்னே ஜமுனாமுத்துன்ற பகுதியிலேருந்து ஒரு பழங்குடிய மக்கள் வருவாங்க. இந்த தேங்காய் எடுக்கிறதுனே வருவாங்க. பல டன்னு சேரும். அதை எடுத்து எண்ணெய் உருவாக்கத்துக்காக வருவாங்க. மக்கள் யாரும் தடுக்க மாட்டாங்க. அன்றைய நாளில் தான் அவங்க மலை மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்க. அவ்வளோ இருக்கும் கூட்டம். போகும் 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 ஆனந்தமாக அந்த அம்மா போவாங்க. காலையில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த சிரசோடு பொருத்துவாங்க. பொறுத்த பின்னாடி கண்ணை திறக்க நாங்கள் நிகழ்ச்சி நடக்கும். அந்த அம்மா அப்படியே சாந்த சூரியமாக அழகாக உட்காருவாங்க. அன்றைய நாள் முழுக்க பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. கூழு திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே வர வர அந்த மகிழ்ச்சி பொங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் காலையில். இது 2மே பார்க்கணும் தான் அந்த விஷயம் புரியும். காலையில் பார்த்து தெரியும், ஈவினிங் அம்மாவை பார்க்கறவங்களுக்கு இந்த விஷயம் புரியாது. காலையில் அந்த அம்மா ஆனந்தத்தோடு வர காட்சியை நீங்கள் பார்க்கணும். 6 மணிக்கு மேலே அதை தலையை எடுத்துடுவாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மாவை கொண்டு போகும்போது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு விதி. ஆனால் அந்த போகிற பாதையில் யாருமே மேக்ஸிமம் மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தலையை எடுத்துகிட்டு போகும்போது பார்க்கணுமே, வணங்கலாம். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் மக்கள் இருப்பாங்க. குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. ஒத்தோட எல்லா வீடும் டோர் லாக் பண்ணிவிடுவாங்க. ஒத்தோட வெளியே இருக்க மாட்டாங்க. நேராக எடுத்துன்னு போய்ட்டு அந்த அம்மாவை வேறு இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அந்த தலையை அங்கேருந்து எடுத்து குறிப்பிட்ட அந்த தூரம் வரை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சொன்ன நிகழ்ச்சி நடக்கும். முத்து முத்தாக வரும். துணியை வச்சு தொடச்சிட்டே வருவாங்க. ஒத்தி எடுத்துனே வருவாங்க. எவ்வளோ தான் வருனே தெரியாது. ஏன்னா அந்த அம்மா சோகமாக போவாங்க. வரும்போது ஆனந்தமாக வந்தவங்க அது அவங்க தலையை எடுத்துகிட்டு தான் கணக்கு. அது ஐதீகம் முடிஞ்சு போச்சு தலையை இல்லையா, அந்த அம்மா அழுதுனே போகிற மாதிரி கணக்கு. அந்த பார்க்கணுமே அந்த காட்சியை. அப்போ இருக்கும் பாருங்கள் ஒரு வைப்ரேஷனு. இது அதிசயத்துலேயே அதிசயங்க. ஒரு சிலை அது ஆக்சுவலாக. நீங்கள் காலையில் வைக்கிறீங்க, ஈவினிங் நீங்களே தான் கொண்டு போக போகிறீங்க. கண்ணு முன்னாடி தான் அந்த நிகழ்வு நடக்குது. வெளியேந்து கொண்டு வரப்போகிறதில்ல. அதை எடுத்து வச்ச உடனே முத்து முத்தாக கொட்டினே இருக்கும். இங்கேருந்து அப்படியே சிந்தினே இருக்கும். 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த நிகழ்வு நடக்கும். அந்த 3 மணி நேரம் வரைக்கும் அந்த தண்ணியை எதுவுமே பண்ண முடியாது, வந்து கொண்டே இருக்கும். இது எப்படி நடக்குது, ஒவ்வொரு வருடம் நடக்குது. அந்த காலையில் பார்த்தீங்கன்னா ஆனந்த சுரூபினியாக சந்தோஷ சுரூபினியாக நிற்கக்கூடிய விஷயத்துக்கும் இந்த அம்மா கண்ணீர் மல்க போகிற விஷயத்துக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டு. அப்போது கேட்ட வரத்தை கொடுக்குறாங்க. மக்களுக்காக தான் வந்து நிற்கிற அந்த இடத்துல. அப்போ அந்த வரத்தை பெற்றவங்க மறு வருஷம் என்ன பண்ணுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. இது வருஷம் நடக்குது. அது வந்து ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற அம்மன் கங்கை அம்மன். ஒரு கவுண்டனிய மகாநதி கவுண்டனிய முனிவர் பூஜை பண்ண இடம். பரசுராமன் தலை இவ்வளோ புராண கதையுடைய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த தண்ணீர் அப்படின்றது அந்த வேர்வை அப்படின்றது என்றைக்கு எப்படி வருதுன்னு இன்னி வரையும் யாராலையுமே கணிக்க முடியல. அது உணர்வுபூர்வமாக அந்த தலையை எடுத்த 10வது நிமிஷம் நடக்குது அந்த அதிசயம். அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது. முடிஞ்சு பூஜை முடிச்சுட்டு அந்த அம்மா எடுத்து எல்லா அம்மா தாயே அப்படின்னு அந்த தலையை இப்படி எடுக்கும்போதுலேருந்து
தலையை அந்த அம்மா அப்படி சாய்ச்சிட்டாங்கன்னா சாய்ச்சி தான் அப்படி எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா அந்த அம்மா போகிறதுக்கு அந்த அம்மா மனசு வராது. அது நீ உண்மையிலே அந்த சமயத்தில் வெயிட் ரொம்ப அதிகமாக எல்லாமே கேட்டிருப்பேன். அத்தனை கேட்பேன். வெயிட்டு தாங்க முடியாத அளவுக்கு ஆகிடும் அந்த அம்மா. ஒரு திரு சிலை தான், உங்களால் புஷ் பண்ணி போக முடியாது. அந்த அம்மா போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. அந்த கண்ணீர் துளிகள், அந்த வேர்வை துளிகளை பார்க்க 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 அது ஒரு பெரிய ஆனந்தமான விஷயம். இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தில் இறைசக்தி உணர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கடவுள் கொடுக்குறாரு. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மகத்துவம் உண்டு. நம்ம ஏற்கனவே கரூராசத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். தஞ்சை பெரிய கோயிலில் அவர் மூலிகை வச்சு தான் அந்த சிலையை வந்து நிற்க வச்சாருன்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நிற்க முடியாத சிலையை ஒரு டக்குன்னு ஒரு 4 மூலிகை கிட்ட வந்து நிற்க வச்சிட்டாப்புல. இன்னி வரைக்கும் மிகப்பெரிய கோயிலாக நிற்குது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இறைவனுடைய சக்தியை, அதோடைய இறை சக்தியை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சித்தர்களும் மகான்களும் நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அம்மனுக்கு முத்து முத்தாக வரக்கூடிய அந்த கண்ணில் ஒரு தண்ணி, அந்த வேர்வை இன்னைக்கு கூட நம்ம கண்ணில் நிற்குது. அதை உண்மையிலே ஒவ்வொரு லைஃப்பில் ஒரு முறையாவது நீங்கள் சுயமாக பார்த்து அனுபவி பார்க்கணும். இதை போய் நெட்டில் போய்ட்டு பார்க்குறதோ மற்றதை பார்த்து இருக்கக்கூடாது. நான் மக்கள் சொல்ல விஷயம்தான். அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மன் சிரசு ஊர்வலம் நடக்குது. வந்து பாருங்கள், அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். காலையில் அந்த அம்மாவை நல்லபடியாக பாருங்கள். நல்லா உள்வாங்கிட்டு உங்கள் பிரார்த்தனை வைங்க. திரும்பவும் சாயங்காலம் அந்த அம்மா கிளம்பி போகவும் பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஞானம் பிறக்கும்போது உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். மிக மிக அதிசயமான அதிசயங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய பூமி குடி ஏற்றம் என்றக்கூடிய குடியாத்தம் கங்கை அம்மன். ஒரு முறையாவது லைஃப்பில் வந்து பாருங்கள். அந்த அற்புதமான நிகழ்வை பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுடைய பேராற்றல், ஆதிசக்தியினுடைய அம்சம் கங்கை அம்மன், அவங்க நடத்துகிற அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்கூடாக தெரிய வரும். பொதுவாக அம்பாளை வந்து என்னென்ன விஷயத்துக்காக மக்கள் வணங்கி அவங்களுக்கான வரங்கள் வாங்கிட்டு இருக்காங்க? குழந்தை பேர் ரொம்ப முக்கியமான விஷயமா. திருமணமும் குழந்தை பேரும் அந்த அம்மா வந்து கொடுக்குற விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து மக்கள் அன்றைக்கி சாரசாரியாக வருவாங்க. அவங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கை 2 தான் வைப்பாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள். இந்த 2 விஷயத்துக்கும் நடந்துடும். மறு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அங்கே புறப்பட்டு வரும்போதே இங்கே தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பாட்டுக்கு. ஆனால் 1 2 கிடையாது தேங்காய். இங்கே பிரச்சனை நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுன்னா ஒரு 10 உடைப்போம், 20 உடைப்போம். இப்படி தான் நீங்கள் மற்ற ஊரில் பார்த்துருப்பீங்க. ஒரு மனிதனாக நான் ஒரு 5 மூட்டை அன்றைக்கி அந்த அம்மா உடைப்பேன். மினிமம் 5 மூட்டை. அப்போது எனக்குள்ளே எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும். 5 மூட்டை தேங்காயை நான் உடைக்கிறேன்னா அப்போ எனக்கு அந்த கோரிக்கை எந்தளவுக்கு வலுவாக நிறைவேந்திருக்கணும், நான் அது மூலமாக எவ்வளோ பயன்பட்டுருக்கணும், எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். அந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு தான் அவங்க வேண்டிக்குவாங்க. அம்மா இந்த விஷயம் நீ செஞ்சு கொடுத்துருமா, அடுத்த வருஷம் நீ வர வழியில் நான் தேங்காய் உடைக்கிறோம்னு வேண்டிட்டு போவாங்க. இவ்வளோ தான் வேண்டிட்டு போவாங்க. பெருசாக இது இப்படி பண்ணுறா அப்படி இப்படிலாம் கிடையாது. அம்மா நம்ம தேங்காய் உடைக்கிறோம்மா பார்த்துக்கம்மான்னு வேண்டிட்டு போவாங்க. அடுத்த வருஷம் நடக்கும், இல்லை ஒரு வருஷமாக மாறி முன்னப்பின நடக்கும். ஆனால் நடந்தே தீரும். அந்த நடக்கிற விஷயங்கள் அதிகமாக தான் அம்மா அந்த சிரசு ஊர்வலம் வர்றதுக்கே வந்து கோயில் வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடுமா. சாதாரணமாக நீங்கள் அதை கடந்து போனீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போய் சேர்ந்துடலாம் அந்த இடத்துக்கு. ஆனால் அந்த அம்மா வர்ற கோலம், அந்த அழகு இருக்கு. மாலையாது உலகத்தில் இருக்க அவ்வளோ மாலையும் வரும். 100 முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த குடியாத்தில் இருக்கிற பிறந்த மக்கள் அந்த ஒரு நாளை மிஸ் பண்ண மாட்டாங்க. எது எப்படின்னா இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், சொந்த மதத்துக்குள்ள நெருடல் இருக்கட்டும், சண்டை சச்சரவு இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து பிரச்சனை இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், அன்றைய நாளில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 சமூக மக்களும் சேர்ந்தக்கூடிய அருமையான இடம் குடியேற்றம். மிகப்பெரிய சமூகம். 2 சமூகமும் சமூகம்னு சொல்ல முடியாது, வேற்று மதம் சொல்லுவாங்க இல்லையா, மதம். 2 மதங்களும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பாலமாகவும் அந்த ஊர் இருக்குது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பூமி. இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அண்ணன் தம்பியாக இந்த விழா நடக்கிற காலத்தில் முக்கியம் அந்த தெருப்புல மசூதி தான் இருக்கும். அந்த இருக்கிற எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் நம்ம வர பக்தர்களுக்கு அனைத்து விதமான விஷயம் செய்வாங்க. A to Z. நீங்கள் வந்து அது கேள்வியே கிடையாது. நம்ம வீடு அவங்க வீடு 2மே ஒன்று தான். அன்றைய நாளில் எப்போவுமே அங்கே ஒற்றுமையாக இருப்பாங்க. அது இந்த மாதிரி நாளில் தங்களுடைய பங்களிப்பு அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் எதுவுமே பிரிச்சேக்க பார்க்க முடியாது. நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான உதவி, தண்ணீர் பந்து கொடுப்பாங்க, அதை வச்சுருப்பாங்க, அன்னதானம் என்னென்னவோ செய்வாங்க. ஒற்றுமையினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எந்த வேற்றுமை, சின்ன ஒரு வேற்றுமை கூட இருக்காது இந்த ஊரில். இன்னி வரைக்கும் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் மிக அற்புதமாக ஒற்றுமையாக வளர்த்தக்கூடிய நிகழ்வாகவும் ஒவ்வொருடம் வருது. ஆனால் இந்த ஊரில் இப்போ சப்போஸ் அந்த ஊரில் ஒரு இஸ்லாமிய பிறந்தான்னு வச்சுங்களேன், இந்த நாளை மறக்கவே மாட்டார். உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் நம்பூர் திருவிழா நம்ம போகணும்னு சொல்லிட்டு வந்துடுவார். அதே மாதிரி இந்து மக்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது இந்த திருவிழா வரணும்பா அப்படின்னு அந்த அம்மன் சிரசை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு பேரானந்தம் அவங்களுக்கு. எல்லாத்தையும் தாண்டி அம்மா நீங்கள் உங்களை பார்த்துட்டோமா அப்படின்னு ஒரு அந்த பரவச நிலை வரும் பாருங்கள். கூட்டத்தில் உங்களால் நிற்க முடியாதம்மா. அது எப்படி சொல்லுவோம், எள்ளு போட தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள். சாதாரணமாக ஒரு 10,000 பேர் கூட இடத்துல ஒரு 5 லட்சம் பேர் கூடனா எப்படி இருக்கும்?
ஆனால் 5 லட்சம் பேர் அமைதியாக இருப்பாங்க, சின்ன அசம்பாதம் நடக்காது, தனக்குள்ள ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க, ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக அந்த இறை அனுபவத்தை மட்டுமே பெறக்கூடிய மக்கள் தான் எல்லாருமே. வெளியிருந்து வர மக்கள் தான் அதிகம். தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் செய்யுது. அவசியம் இந்த இறை அனுபவத்தை அம்மாவுடைய பேராற்றலை பெறுவதற்கு ஒரு முறையேனும் வந்து பாருங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு சுயமாக கிடைக்கும்போது அந்த ஆனந்தமே வேறையாக இருக்கும். இந்த தடவை வந்து நிச்சயம் இதை பார்க்கிற மக்கள் எல்லாருமே நம்மளும் போய் அந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் நீங்கள் சொன்ன இந்த வரலாறு, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலினுடைய மகத்துவங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து அவங்களும் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற வரத்தை குடியாத்தத்தில் இருக்கிற கங்கை அம்மனினுடைய திருவுருளால் அவங்களுக்கு இந்த திருவிழாவில் கலந்துக்கிற பாக்கியமும் அந்த அம்பாளினுடைய அருள் அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணும் நம்மளும் வேண்டிக்கலாம். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.